ஹாய், அனைவருக்கும் வணக்கம். உங்களை மத்தவங்க எல்லா விஷயத்திலையும் அவாய்ட் பண்றாங்களா? நம்ம கூடயே இருந்துட்டு இப்போ எல்லா விஷயத்திலயும் நம்மள ஒதுக்குறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? தயவு செஞ்சு முதல்ல கவலைப்படுறத நிறுத்துங்க. உங்களை யாராச்சும் ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். நிராகரிப்பு தான் உங்க வாழ்க்கையோட முக்கியமான விஷயம் அப்படின்னு. நிராகரிப்பு ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறக்கும். நீங்க எங்க தோத்துட்டோம்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் ஒரு புதிய சக்தி உருவாகுது. அந்த சக்தி அவங்க முன்னாடி ஜெயிக்கிறதுக்கான வழிகளை உருவாக்குது. அப்படி எந்த மாதிரியான வழிகளை உருவாக்கி உங்களை இந்த விஷயத்துல இருந்து ஜெயிக்க வைக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய பிரியா சங்கர் தாட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உங்களை கண்டுக்கலையா, நீங்களும் அவங்கள கண்டுக்காதீங்க. என்னோட மதிப்பு இது பழி வாங்குறது கிடையாது. என்னோட மதிப்பு எனக்கு தெரியும், உனக்கு நிரூபிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில உங்களுடைய இலக்கு, சந்தோஷம், படிப்பு இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாத்தையும் முதல்ல கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துல நாம டென்ஷன் ஆகி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம். ஏன்டா அவங்க நம்மள இப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டோ இல்ல கவலைப்பட்டோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நிராகரிப்பு உங்களை கோவப்படுத்தும். ஆனா ஆத்திரத்துல வேற எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அமைதியா இருங்க. அதுக்காக உங்களை ரொம்ப அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லல. அமைதியாக யோசிச்சு அவங்க செய்யற விஷயத்துக்கோ இல்ல சொல்ற விஷயத்துக்கோ நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுடைய திறமையை அவங்க கிட்ட வெளிப்படுத்துங்க. மூணாவது விஷயம், ஒருத்தர் உங்களை நிராகரிச்சா அவங்கள மனசுல இருந்து எடுத்துடுங்க. அவங்களையோ இல்ல அவங்க செய்யற செயலையோ நாள் முழுக்க நினைச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க. புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு, உங்களோட திறமைகள் எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மதிப்பு என்னன்னு காட்டுங்க. உங்களை மத்தவங்க கவனிச்சுக்கல அப்படின்னா உங்களோட மதிப்பு என்னைக்கு குறைஞ்சு போயிடாது. திரும்ப அதே விஷயம் அதே இடத்துல நடந்தா அவங்க கிட்ட உங்களுடைய மதிப்பு திறமைய எப்படின்னு காட்டுங்க. மத்தவங்க நிராகரிக்கிறாங்கன்னா அது நீங்க உலகத்துல ஜொலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. சில நேரங்கள்ல மௌனம்தான் சிறந்த மருந்தா இருக்கு. இது தந்திரம் கிடையாது. உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. உங்க சந்தோஷம் மத்தவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஆறாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நினைச்சது தப்புன்னு புரிய வைங்க. இது அவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக. உங்க திறமைய பொய்ன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க முன்னாடி உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு உசத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணுங்க. வளர்ச்சிதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். அதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில போய் சந்தோஷமா இருங்க. நம்ம மனசுல ஏதாவது வலி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயே இருந்தோம்னா அது இன்னும் நம்ம அந்த வலியை அதிகப்படுத்ததான் செய்யும். அதனால வெளியில போங்க. உங்களுக்கு பிடிச்சமான, மனதிற்கு பிடிச்சமான இடத்துக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருங்க. படத்துக்கு போங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா ஆயிடுவீங்க. நீங்க கவலையா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜெயிச்சுட்டுதான் நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. எட்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கான மதிப்பை உருவாக்குங்க. இது மத்தவங்களுக்காக கிடையாது, உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க. உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. வேலையில கவனம் செலுத்துங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நீங்க செய்யறதுனால உங்களுக்கு, அதாவது உங்களை பிடிச்சவங்க உங்களை தேடி வருவாங்க. ஒரு புகழ் தேடுறது மாதிரியான விஷயம் கிடையாது. நீங்க ஒரு சிறந்த மனிதர் ஆவதற்கான ஒரு அழகான பயணம்னு நினைச்சுக்கோங்க. ஒன்பதாவது வழி, அவங்கள பொருட்படுத்தாதீங்க. உங்களை யாராச்சும் வேண்டுமுனே கண்டுக்காம இருந்தா அவங்களுக்காக உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. அவங்கள பொருட்படுத்தாம உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. உங்களை யார் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட நட்பா இருங்க. உங்க மன அமைதி தானே உங்களுக்கு முக்கியம். 10வது வழி, பதிலில் அமைதியை கொடுங்க. அதாவது அவங்க வராங்க போறாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க பண்றாங்கன்னா நீங்க வெறுப்பா பதில் சொல்லாதீங்க, கோவமா பதில் சொல்லாதீங்க. மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். இதை பயன்படுத்தி அமைதியா யோசிங்க. இது ஏன் நமக்கு கஷ்டமா இருக்கு யோசிச்சு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம
யாருக்காக நினைச்சு ஃபீல் பண்றாங்களோ அவங்க நம்மளோட அன்புக்கு தகுதியானவங்களா நினைச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. 11வது வழி, உங்களோட கவனத்துக்காக அவங்க நம்மள பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவனத்துக்காக வந்து ஏங்காதீங்க. போறப்ப அவங்க நம்ம கவனத்துல இல்ல, நம்மள கவனிக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கவனிக்கிறதுக்காக ஏதாவது வந்து பண்ணக்கூடாது. அது வந்து இன்னும் உங்களை பலவீனப்படுத்தும். அவங்களுடைய முன்னிலையில நம்மள வந்து குறைவா மதிப்பிடுறதுக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கும். 12வது விஷயம், அன்பா இருங்க. ஆனா மனதளவுல கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களை கண்டுக்காதவங்க கூட அன்பா ஒரு புன்னகையோட நடந்துக்குங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு பேசினாங்க, திட்டினாங்க, எது சொன்னாலும் அவங்க கிட்ட லைட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் காட்டிட்டு அதோட இருந்துக்கங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்க அன்பு வந்து பரிசோ வியாபாரமோ கிடையாது. உங்க மனச கொஞ்சம் இடைவெளி விட்டு ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. திரும்ப இந்த விஷயம் வந்து நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க. 13வது விஷயம், உங்க கஷ்டத்தை வெளியில் காட்டாதீங்க. உங்களை கண்டுக்காதவங்க முன்னாடி உங்க கஷ்டத்தை வெளியில் காட்டாதீங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில தன்னம்பிக்கையோட வாழுங்க. இது நடிப்பு கிடையாது. இதுதான் உண்மையான மன வலிமை. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னடா நிராகரிப்பு முடிவு கிடையாது, அது உங்கள் வளர்ச்சிக்கான தொடக்கம். இப்போ நாம பார்த்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு எந்த வகையில உதவியது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.